வணக்கம். என்னோட பெயர் பாண்டீஸ்வரி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஒன்றியம் ஒத்தையால் பஞ்சாயத்தில் தூய்மை காவலராக 10 வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். மதுரை சட்ட விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு குழுவிலேருந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. நிறைய கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன். விருதுநகர் மாவட்டத்தில் தொழில் முனைவோர் பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் என்னோட சேர்ந்து ஒரு 8 பேர் வேலை பார்க்குறவங்களையும் நான் அந்த பயிற்சிக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். நான் தூய்மை காவலராக வேலை பார்க்குறதுலேருந்து நான் மற்ற டைமில் நான் வீட்டில் தான் இருக்கேன். அதில் லோன் நிறைய இருக்குது. தாட்கோலேருந்தும் மாவட்ட தொழில் மையத்திலேருந்து வந்து அதில் நிறைய லோன் இருக்குது, என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிவித்தாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்தது. இதிலேருந்து நான் ஜவுளி வியாபாரம் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு நான் அன்றைக்கிலேருந்து எடுத்துக்கிட்டேன். நான் அந்த ஸ்கீமில் லோன் வாங்குறதுக்காக நிறைய ஆவணங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னோடய வேலை பார்க்குறவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் நான் அந்த லோனுக்கு அப்ளை பண்ணி நான் வாங்கி ஜவுளி வியாபாரம் பெரிய லெவலில் நான் பண்ண போகிறேன். ஒரு ஜவுளி கடைக்கு ஓனர் ஆகலாம் அப்படிங்கிற முடிவில் நான் இருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த லோன் வாங்கி நான் நல்ல முறையில் அதை நான் பயன்படுத்துவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மதுரை சட்ட விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பு குழுக்கு இந்த பயிற்சி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் பி சாந்தா. மதுரை மாவட்டம் மேற்கு ஊராட்சி ஒன்றியம் சத்திரப்பட்டி ஊராட்சியில் மோட்டிவேட்டராக வேலை பார்க்குறேன். 2011 துப்புரவு பணியில் ஒரு பொறுப்பாளராக இருந்து துப்புரவு பணியாளர்களை பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஊதியம் அப்படின்ற ஒரு இதை நாங்கள் நாடவே இல்லை. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறவும் இல்லை, அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் கேட்கவும் இல்லை. வேலைக்கு கூப்பிட்றாங்க, வேலை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மாத்திரம்தான் போயிருந்தோம். இப்போ இடைப்பட்ட காலத்தில் 2000 ரூபாய் சம்பளம் அப்படின்றத விபிஆர்சி மூலியமாக கொடுக்குறாங்க, எங்களுக்கு மோட்டிவேட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த சம்பள விகிதம் இது ஒரு நாளைக்கு அரசு ஊதியம் எவ்வளவு அப்படின்றது எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. இன்றைக்கி அந்த சட்ட விழிப்புணர்வு கூட்டத்து மூலமாக நாங்கள் அந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கூட்டம் நடத்துனதுக்கு எங்களுக்கு மிகவும் பயனான ஒரு கூட்டம். இந்த கூட்டம் இந்த கூட்டத்து மூலியமாக சம்பள விகிதம் தெரிஞ்சதோட அரசை நம்ம போய் எப்படி கேட்கணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. அடுத்து சம ஊதியம், எந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறோம். ஏரியா வேணால் மாற்றி மாற்றிஒழிய வேலை எல்லா பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறோம். அந்த வேலைக்கான ஊதியம் சம விகிதத்தில் இருக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய சம்பளமே மக்களுக்கும் எல்லாமே ஒரே சம ஊதியம்ன்றது எல்லா பேருக்கும் பணியாளர்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு அரசாங்கத்தை நம்ம நாடணும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் இந்த சட்ட ஒழுங்கு விழிப்புணர்வு மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விழிப்புணர்வு கூட்டம் எங்களுக்கு ரொம்ப பயனாக இருந்துச்சு. இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டதை இன்னோட முடிக்காமல் எங்கள் கூட வந்தவங்களையும் சரி, இன்னும் வராமல் இருக்கவங்களையும் சரி ஆர்கனைஸ் பண்ணி சங்கத்துக்கு மூலியமாக சங்கத்துக்கு வருஷ சந்தான்றதை ஒன்று சொல்லி அவங்கள எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அரசிட்ட நாங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் ஊதியமே இல்லாமல் வேலை பார்த்தோம். இன்றைக்கி அந்த துப்புரவு பணியாளர்கள் 5000 ரூபா வாங்குறாங்க, நாங்கள் மோட்டிவேட்டர்ஸ் 2000 ரூபா வாங்குகிறோம். இந்த சம்பள விகிதத்தை உயர்த்தி எங்களை நிரந்தரம் ஆக்கணும், இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இந்த விழிப்புணர்வு கூட்டத்து மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.